நடிகர் ரவி மோகனிடம் கடவுளை காண்பதாக தயாரிப்பு நிறுவன தொடக்க விழாவில் பாடகி கெனிஷா தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடிகர் ரவி மோகனின் தயாரிப்பு நிறுவன தொடக்க விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பாடகி கெனிஷா, துன்பத்தில் வருபவர்களுக்கு ரவி மோகன் துணை நிற்பதாகவும் அவரது ஸ்டுடியோவில் ஒரு பங்காக இருப்பது பெருமையாக இருப்பதாகவும் கூறினார். மிஸ்டர் ரவி, நீங்க உங்க லைஃப்ல வர யாரு வந்தாலும் அவங்க எந்த டார்க்னஸ் எடுத்துட்டு வந்தாலும் நீங்க அதை லைட்டா மாத்திடுறீங்க. That is who you are. And இந்த ஜேர்னியில் நீங்கள் ஃபன் ஃபேக்ட் எல்லாருக்குமே இங்கே என்னோட ஃபோனில் இப்போ கூட ஒரு 7 full scripts இருக்குது. Full scripts of 7 different movies, from direction to screenplay to who he's casting to the dialogues to everything. That's how talented you are, and I can't wait for the world to see. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வார்த்தை கற்றுக் கொடுத்தாங்க, பேராசை. எனக்கு ஒரு பெரிய பேராசை இருக்குது. என்னன்னா, எவ்ரி ஹியூமன் பீயிங் இன் த வேர்ல்ட், ஐ வுட் லைக் ஃபார் தெம் டு see the God in you, because I see the God in you and I would not want to see anything else. நான் நடிக்கிற படங்களை விட நான் தயாரிக்கும் படங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் அதில் எனக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். நடிகர் ரவி மோகனின் தயாரிப்பு நிறுவன தொடக்க விழாவில் பேசிய அவர், பராசக்தி படம் மூலம்தான் ரவி மோகனுடன் நிறைய பழக வாய்ப்பு கிடைத்தது என்று கூறினார். மேலும் பராசக்தி படத்தில் முதல் நாள் மட்டுமே ரவியுடன் நடிக்கும் போது வித்தியாசமாய் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ப்ரொடக்ஷன் தர்ற சந்தோஷம் எனக்கு நான் நடிக்கிற படம் எதுவுமே எனக்கு தரதில்லை. ஏன்னா ப்ரொடக்ஷனில் கிடைக்கிற லிபர்ட்டியும் அதில் நம்ம கற்றுக்கிறதும் 100% நான் நடிக்கிற படத்தில் எனக்கு கிடைக்கிறதே இல்லை. நான் இப்போ கூட நெக்ஸ்ட் ஒரு ஃபிலிம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த படத்தை எடிட் பண்ணி அவுட் பார்க்கும்போது அன்றைக்கி நைட்டில் எனக்கு தூக்கமே வரல. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மாவுக்கு இருக்கிற ஃபீல் கிட்டத்தட்ட அது ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை நல்ல ப்ராடக்ட் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த ஃபீல் அது டெஃபினட்டாக இருக்குது. அது நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், அதை நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். ப்ரொடக்ஷன் சூப்பர், அதை இன்னும் நிறையா பண்ணணும். இங்கே எல்லாம் பயமுறுத்தி வச்சுருக்குறாங்க. ரவி சார், உங்களுக்கு முன்னாடி நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்ததுனால அதில் மட்டும் நான் கொஞ்சம் சீனியர். நீங்கள் எனிதிங் என்ன நீங்கள் கேட்கலாம், என்னுடைய அனுபவங்களே நீங்கள் பகிர்ந்துக்கலாம். உங்கள்கிட்ட இருக்க மற்ற அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் சார். இந்த ஷோ நடக்குதுன்னா முழுக்க காரணம் அவங்க மட்டும்தான். உங்கள் எல்லாருக்குமே அவங்கள தெரியும். கெனிஷா மட்டும்தான். ஷி புட் திஸ் ஹோல் ஷோ அப் ஃபார் மீ. எனக்கு யாரும் அப்படி பண்ணதே கிடையாது. இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு மனுஷனுக்கு ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டான்னா எங்கே இருந்தாவது கடவுள் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை அனுப்புவார். அது